கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இதை கேட்கிற யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய நாளிலும் கூட நம்ம தீர்மானித்தோம், நாள்தோறும் நம் வேதத்தை படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்தோம். கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்தோம். அதன்படி ஒவ்வொரு நாளும் இதை கேட்கிற யாவரும் வாசிக்க அவர்களுக்கு ஏற்ற சமயமும் அதனுடைய வாஞ்சியும் தேவன் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம லூக்கா 1 அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் சில காரியங்களை குறித்து மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக இந்த அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றியும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியும் உள்ள செய்திகள் இதில் காணப்படுகிறது. யோவான் ஸ்நானனை குறித்து சகரியாவிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுடைய பேர் யோவான் நீ பேரிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளுக்கும் அதே போல் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு சொல்லப்படுது. இந்த 2 பேருமே அந்த வார்த்தையை விசுவாசிக்கலை. மரியாள் கேள்விக்கிட்டாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி மரியாள் கேட்குறாங்க. இங்கே சகரியா கிட்ட இந்த வார்த்தை சொல்லப்படும் போது, நாங்கள் வயது சென்றவங்களாக இருக்கோமே, எங்களுக்கு இது எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினார். இவங்க 2 பேருக்கும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறியது. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ அந்த தூதன் சொல்கிற ஒரு விஷயம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இந்த வார்த்தைகளை கொண்டு அந்த தூதன் பேசுகிறாரு. நமக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மளால் விசுவாசிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார். நமக்கும் இதை உனக்கு செய்வேன், அதை உனக்கு செய்வேன்னு சொல்லி நிறைய காரியங்களில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஆனால் நாம் அதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது இந்த சகரியா மரியாளை போல நம்ம அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஒருவேளை நம்ம வெளிப்படுத்தலைனா கூட நம்ம மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி நமக்குள்ளே விசுவாச குறைவு இருக்குமானால் தேவனால் செயல்பட முடியாது. அதற்கு உதாரணம், சகரியாவுக்கு அவன் விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாயின்னு தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டார். அன்னையிலேருந்து அவனால் பேச முடியல. ஏன் அவனுக்கு அவனுடைய நாவை தேவன் கட்டினார் அப்படின்னா, யோவான்னு நான் பேர் வைக்க சொன்னேன், நீ பேர் வைக்கலை அப்படின்னா அந்த பேசுகிற நாவினால் நீ வேறு ஒரு பேர் வச்சேன்னா அது சரி கிடையாது. அப்போது நீ பேசாமல் இரு, அது நிறைவேறும் நாள் மட்டும் உன்னுடைய அவிசுவாச குறைவுனால நீ பேசாமல் ஊமையாக இருப்ப அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லிட்டு போகிறாரு. ஒருவேளை நம்ம சில இடர்களை நாமளும் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாமல் சில இடர்பாடுகள் நம்ம இப்போ அதன் இடர்பாடுகளோட நம்ம சென்று கொண்டு இருக்கோமானால், அப்படி நீங்களும் ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா ஒருவேளை அது அவிசுவாசத்தினுடைய பலனாக கூட இருக்கலாம். இப்போது நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம கலைந்து போட்டு நம்முடைய விசுவாசத்தை நம்ம பலப்படுத்தணும். அப்படி நம்ம பலப்படுத்தணும்னா தேவன் நமக்கு சொல்லிய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சகரியாவுக்கும் மரியாளுக்கும் சொன்னதை செய்த தேவன் நமக்கு சொன்னதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம இன்னும் என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் அப்படின்னு தேவதூதன் சொன்னது மாதிரி எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியில் நான் பலப்படும் பொழுது, கர்த்தருடைய பலத்தினால் நான் பலனடைந்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற அது ஏதுவாக இருக்கும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இப்போது பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும்போது நம்ம பலனடைவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவினால் நம்ம நிரப்பப்படணும்.
நம்ம வந்து நாளுக்கு நாள் பலத்தின் மேல பலன் அடையணும். அப்போது நமக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் அது நிச்சயமாய் நிறைவேறும். இதை வந்து நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வந்து கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலே யோசேப்பு மரியாளும் நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்துவை 8ஆம் நாளிலே வந்து விருத்த சேதனம் பண்ணுவதற்காக அவர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு செல்கிற சம்பவமும், சிமியோன் வந்து கிறிஸ்துவை கண்டு அவன் வந்து களிப்புற்று கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி என்னை வந்து அவனுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காரியங்களை வந்து நம்ம அந்த சம்பவத்தை நம்ம இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்புறம் அன்னாள் தீர்க்கதரிசி அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சபை நடுவிலே சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த சம்பவத்தையும் நம்ம இந்த அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இதிலிருந்து நம்ம சில காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம படிப்போம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவங்க வந்து நாசரேத்தில் இருந்தாலும் கூட அவங்க அங்கேருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. அவங்க சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது அவங்க வந்து அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு வந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அதை செய்வதற்காக அவங்க வந்து அந்த பலியிடுவதற்காகவும் தேவாலயத்திற்கு போகிறாங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். சிமியோனை குறித்து சொல்லப்படுகிறதான இந்த வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வேத பகுதியும் நம்ம வாசிக்கலாம். அந்த அன்னாளை குறித்ததான வேத வாக்கியம் வந்து இதில் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் இயேசு கிறிஸ்துவை வந்து அவரை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். சிமியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராய் அவர் வந்து இருந்தார். அவர் மேலே பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் வந்து நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவராய் இருந்தார். இதெல்லாம் இவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இன்னும் ஒரு விசேஷமான ஒரு காரியம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி 26வது வசனம் சொல்லுகிறது. சிமியோன் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவர் மேலே இருந்தார். அவர் ஆவியினால் அவர் நடத்தப்பட்டார். ஆவியினால் அவர் அறிவிக்கப்பட்டு இருந்தார். இது நம்ம யோசேப்பு மரியாள் எடுத்து பார்ப்போமானால், அவங்க வந்து எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடத்தப்பட்டு தேவாலயத்திற்கு வருகிறார்கள். ஆலயம் என்பது ஒன்று, அங்கே வருகிறவர்களை தேவன் எந்தெந்த விதத்தில் நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசேப்பும் மரியாளும் அவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்பட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தேவாலயத்திற்கு வருகிறார்கள். சிமியோனோ தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவரால் நடத்தப்பட்டு அவரால் முன்குறிக்கப்பட்டு அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அவருக்கு அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாக ஆலயத்திற்கு அவர் வந்திருந்தார். அப்போது நம்ம வந்து இந்த நாட்களில் எதனால் நம்ம நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போமாக. தேவனுடைய நோக்கம் சிமியோனுக்கு கிறிஸ்துவை வந்து காண்பிக்க வேண்டும். அதனால் அவர் ஆவியினால் அவர் வந்து ஏவி அவரை தேவாலயத்தை கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் யோசேப்பும் மரியாளும் எங்கேயோ இருந்து தேவாலயத்திற்கு எதற்காக வந்து வரவழைக்கப்படுகிறார்கள்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வந்து அந்த தேவாலயத்திற்கு தேவனால் வர வைக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் நம்ம இருந்தோன்னா நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் நம்மை நடத்துவார். நம்ம இன்னும் ஆண்டவரை நெருங்கி நம்ம பரிசுத்த ஆவியின்
அபிஷேகத்தோடு நாம் இருந்தோமானால் நாம் வந்து தேவ ஆவியினால் நாம் நடத்தப்படுவோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அது சிமியோனுக்கு கிடைத்த அனுபவம் மேலான அனுபவம். அப்போது நம்மளும் தேவ ஆவியினால் நம்ம வந்து நடத்தப்படணும். தேவ ஆவியினால் நம்ம வந்து நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவ தேவனுடைய ஆவியினால் நம்ம அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததான். நமக்கு எப்படி எத்தனை காரியங்கள் அப்படி பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் வேண்டும். இதை நான் வாஞ்சிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தப்படுகிறது, அது ஒரு மென்மையான அனுபவம். அதை காட்டிலும் மென்மையான அனுபவம் ஆவியினால் ஏவப்படுகிறது. நாம் இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்ம ஏவப்பட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்தோமானால் அது மென்மையான காரியம். அன்னாள் தீர்க்கதரிசியும் அவங்களும் ஆவியில் நிறைந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களும் அந்த தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறார்கள். தேவாலயத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகை தருகிறார். அவரை கொண்டு வரும் பொழுது சிமியோனும் அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறார். தீர்க்கதரிசியாகிய அன்னாலும் அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறார். இப்படி ஆவியின் ஏவுதல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரே ஆவி தான், அது எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யும் பொழுது இயேசுவை பற்றி சாட்சி எப்படியா தேவாலயத்தில் வெளிப்பட்டது பார்த்தீங்களா? சிமியோனும் அவரை பற்றி பெரிய சாட்சி அறிவித்தார். இவர்தான் கிறிஸ்து என்று அறிவித்தார். அதே போல் அன்னாலும் கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக அவர்களை குறித்து மென்மையாய் அவர் வந்து விவரித்தார். ஒரே ஆவியினால் நாம் நடத்தப்படுகிற நீங்களும் நானும் ஒரே காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். ஒரே போல் நம்ம வந்து எண்ணங்கள் மாறும். ஒரே போல் வெளிப்பாடுகள் நமக்கு வந்து மாறும். அதனால் மேன்மையான அந்த பரிசுத்த ஆவியை நாமும் வந்து பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம நிலைத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம வளரும் பொழுது இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்கள் நமக்கு வந்து உண்டாகும். அடுத்ததாக நம்ம வந்து 3ஆம் அதிகாரத்தை சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் வந்துடுறாரு. யோவான் ஸ்நானகனை பற்றிய வார்த்தைகள் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நிறைய இருக்குது. இதில் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம படித்தோன்னா, வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அவர் வந்து வனாந்திரத்தில் அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருடைய உணவாக இருந்தது. வார்க்கச்சையும் ஒட்டக மயிரை ஆன உடையும் அவர் தரித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களோடு காட்டுக்குள்ளே அவர் வந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையிலும் கூட, வனாந்திரமான சூழ்நிலைகள் கூட கர்த்தருடைய வார்த்தை அந்த வனாந்திரத்திலே அவருக்கு உண்டாகிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்து உண்டாகும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் யோவான் ஸ்நானகன் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தார். அவர் சாதாரணமாக இல்லை, ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்திற்காக தன்னை வந்து வனாந்திரத்திலே அவர் வந்து இருப்பதற்கு அவர் தன்னை அனுமதித்திருந்தார். ஒரு வசனம் இருக்குது, 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம். வனாந்தரத்தில் அவர் எதுக்கு இருக்கிறார் அப்படின்னா, ஆவியிலே பலன் கொள்ளுகிறதற்கு, தன்னை வளர்த்து கொள்ளுகிறதற்கு, அதற்காகத்தான் அவர் வந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அவர் வந்து வனாந்தரங்களில் இருந்தாராம். வனாந்தரமான அனுபவம் என்பது அது ஏதோ வெறுமையான அது ஒரு பாலைவனம் போன வாழ்க்கை அல்ல. அது வந்து நம்மை வெளிப்படுத்துகிறதற்கு முன்பாக உள்ள நம்மை தயார்படுத்துகிற ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும் பொழுது நாம் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தப்படுவோம். நம்முடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படும். நமக்கு உயர்வுகள் வரும். நம்முடைய தாளந்துகள் நம்முடைய ஊழியத்திலே தேவன் பயன்படுத்தும் பொழுது ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகணும். நம்முடைய ஆவியிலே பலன் உண்டாக வேண்டும். அதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அப்போ அது வந்து ஒரு ஆயத்தம் செய்கிற ஒரு இடம்தான் வந்து வனாந்தரம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் வந்து வனாந்திரத்திற்கு ஆவியினாலே கொண்டு போகப்பட்டு அங்கே சோதிக்கப்படுகிறார். அப்போ அந்த வனாந்திர அனுபவம் என்பது ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் நம்ம வந்து
கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோமானால் நாம் சகல சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும். அந்த வனாந்தரம் அனுபவம் என்பது நமக்கு வேண்டும். அந்த வனாந்தரம் வந்து நம்மை அந்த உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி நம்மை தனிமைப்படுத்தும், கர்த்தருக்கென்று தனிமைப்படுத்தும். நம்ம வந்து கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போடு நம்ம வந்து இருக்கணும். கர்த்தருடைய வேலைகளை நாம் செய்வதற்காக நாம் தயார் செய்கிற அனுபவம் தான் இந்த வனாந்தரமான அனுபவம். இயேசு கிறிஸ்துவும் ஒரு 40 நாள் வந்து உபவாசம் இருந்து அந்த வனாந்தரத்திலே அங்கே தங்கி ஜெபம் பண்ணினார். அப்போ தான் அது முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது தான் ஒரு பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அவருடைய ஊழியம் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எல்லாருக்குமே நம்ம வந்து நம்ம வெளிப்படுவதற்கு முன்பாக நமக்கு ஒரு தயார்படுத்தும் காலம் ஒன்று உள்ளது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான காலங்களை தேவன் ஒருவேளை இப்பொழுது தந்திருந்தால் நம்ம இந்த காலங்களில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து பலப்படணும், ஆவியில் பலப்படணும், நம்ம வளர்ச்சி அடையும்படியாய் தேவனுக்குள்ளே நம்ம வைராக்கியமாக நாம் இருக்கணும். அப்போது நம்ம அந்த சாத்தானால் நம்ம வந்து சோதிக்கப்பட்டாலும் நாம் ஜெயம் பெறுவோம். நாம் ஜெயித்து நம்ம வந்து ஒரு பெரிய கர்த்தரால் நம்ம வந்து உயர்த்தப்படுவதற்கும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கும் அது வந்து ஏதுவாக அது வந்து இருக்கும். இந்த 3ஆம் அதிகாரத்தில் எப்படி வனாந்தரத்தில் நம்ம எப்படி நம்ம தயார் செய்து கொள்வது, அந்த வனாந்தர அனுபவம் எப்படி நமக்கு வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வந்து நம்ம அந்த லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.